Good evening, student. I am Prakash, belongs to Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, இளம்பிள்ளையிலேருந்து நம்ம இப்போது 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 4 அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கக்கூடிய இந்த சாப்டர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அல்காரிதம் ரிலேட்டடாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுற நிறைய டாபிக் ஃபார் பெஸ்ட் worst and average case efficiency, algorithm for searching technique use, algorithm for searching technique useல ஒன் அல்காரிதம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்ன அல்காரிதம் டிஸ்கஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் சர்ச்சிங் அல்காரிதம், லீனியர் சர்ச் அல்காரிதம் அண்ட் how we can write a pseudo code அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Now in this class we are going to discuss about the பைனரி சர்ச் அல்காரிதமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பைனரி சர்ச் அல்காரிதமாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நவ் பைனரி சர்ச் ஆல்சோ கால்டு ஆஃப் இன்டர்வல் சர்ச் அல்காரிதம். இந்த பைனரி சர்ச் அல்காரிதத்துக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஆஃப் இன்டர்வல் இஸ் a 1 mark question, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைனரி சர்ச் அல்காரிதம் இஸ் ஆல்சோ கால்ட் as a off interval search algorithm. It finds the position of a search element. இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா finds the position of a search element. 1 mark question, இதுவும் ஒரு 1 mark question கேட்கலாம் உங்களுக்கு. element within a shorted array, within a shorted array அப்படின்னு சொல்கிற அரேக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டை சர்ச் பண்ணி அந்த எலமெண்ட்டை கொண்டு போய் என்ன பண்ணுறோம், you can store a array அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பைனரி சர்ச் அப்படிங்கிறது ரெண்டு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன் இஸ் இட் இஸ் பைனரி சர்ச் ஆல்சோ கால்ட் ஆஸ் ஆஃப் இன்டர்வல் சர்ச் அல்காரிதம். இட் ஃபைண்ட்ஸ் த பொசிஷன் ஆஃப் எ சர்ச்சிங் எலமெண்ட் வித்தின் எ ஷார்ட்டட் அரே. பொசிஷன் அப்படின்னா அந்த வேல்யூ இருக்கக்கூடிய பிளேஸை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் யூ கேன் ஸ்டோர் த அரே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பைனரி சர்ச் அல்காரிதம் can be done as divide and conquer. இது ஒரு 1 mark question which is worked in the divide and conquer method or process, or divide and conquer process you can follow அப்படின்னு சொல்லி ஒரு 1 mark questionல கேட்கலாம். ஸோ அப்போ அந்த பைனரி சர்ச் அல்காரிதம் என்ன சொல்கிறாங்க, it is follow or can be done as divide and conquer. என்ன சார் divide and conquer அப்படின்னா இருக்கக்கூடிய என்டையர் அரே அல்லது என்டையர் லிஸ்ட் ஆஃப் வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக டிவைட் பண்ணி அண்டு கான்குவேர் அதுலேருந்து வேல்யூவை சர்ச் பண்ண ஆரம்பிக்கும். சர்ச் அல்காரிதம் அண்டு எக்ஸிக்யூட்ஸ் இன் லாகரிதமிக் டைம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அல்காரிதம் எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாகரிதமிக் டைம் அப்படிங்கக்கூடிய ஒரு டெக்னிக் எடுத்துகிட்டு தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லாகரிதமிக் டெக்னிக் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்னுடைய வேல்யூ ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வாப் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட், புரியுதுங்களா? ஸோ நவ் இதில் சூடோ கோட் how we can write a pseudo code அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாமா? பைனரி சர்ச் அல்காரிதம், பைனரி சர்ச்சிங்க்கு சூடோ கோட் how we can write அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டார்ட் வித் மிடில் எலமெண்ட். ஸ்டார்ட் வித் மிடில் எலமெண்ட். ஸோ அந்த பைனரி சர்ச் அல்காரிதம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் த மிடில் எலமெண்ட். ஸோ நவ் அது அந்த எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தியரி பார்ட் நம்ம ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, புரியலன்னா கேட்டுக்கோங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட். நவ் இஃப் த சர்ச் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த மிடில் எலமெண்ட், மிடில் எலமெண்ட்டும் அந்த சர்ச் எலமெண்ட்டும் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 எலமெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சா நடுவில் இருக்கக்கூடிய தேர்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 எலமெண்ட், ரைட் ஹேண்ட் சைடில் 2 எலமெண்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கும். அதுதான் அந்த மிடில் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த மிடில் வேல்யூ ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் த அரே டிவைடட் பை 2. நான் சொன்னேன் இல்லையா 5 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 0 1 2 3 4 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மிடில் வேல்யூ எதை எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எடுத்துகிட்டு லெஃப்டில் 2 ரைட்டில் 2 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும். அதான் அங்கே சொல்லியிருக்காங்க நம்பர் ஆஃப் வேல்யூ ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் அரே டிவைடட் பை 2. அந்த அரேவுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா என்னுடைய வேல்யூவை டிவைட் பண்ணிக்கும். தென் ரிட்டர்ன் த இன்டெக்ஸ் ஆஃப் த மிடில் எலமெண்ட். ரிட்டர்ன் த இன்டெக்ஸ் ஆஃப் த மிடில் எலமெண்ட். அந்த மிடில் எலமெண்ட்டோட இன்டெக்ஸை மட்டும் ரிட்டர்ன் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு.
ஸோ த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அவங்க சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் நாட் த கம்பேர் த மிடில் எலமெண்ட் வித் த சர்ச் வேல்யூ, என்னுடைய மிடில் எலமெண்ட்டும் சர்ச் வேல்யூ எனக்கு கம்பேரிஷன் ஆகலை, ப்ராசஸ் ஆகலை அப்படிங்கிறப்போ, இஃப் த சர்ச் எலமெண்ட் இஸ் கிரேட்டர் தென் நம்பர், அடுத்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க. சர்ச் எலமெண்ட் இஸ் கிரேட்டர் தென், சர்ச் எலமெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் த நம்பர் இன் த மிடில் இன்டெக்ஸ், என்னோடய மிடில் இன்டெக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியதாக மிடிலான வேல்யூவாக இருக்கணும். தென் செலக்ட் த எலமெண்ட்ஸ் டு த ரைட் சைடு, எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு த ரைட் சைடு ஆஃப் ப்ராசஸ், டு த ரைட் சைடு ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் த மிடில் இன்டெக்ஸ் அண்ட் கோ டு ஸ்டெப் 1. திரும்பவும் அந்த ஸ்டெப் 1க்கு போயிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்னோம் மிடில் வேல்யூஸை செக் பண்ணோம், செக் பண்ணிட்டு அதில் மிடில் ஆஃப் ப்ராசஸ் எடுத்துக்கும், தென் அதுக்கேற்ற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் த சர்ச் எலமெண்ட் இஸ் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் மிடில் இன்டெக்ஸ், இன்கேஸ் த வேல்யூ எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த வேல்யூவும் சரி அந்த இன்டெக்ஸ் வேல்யூ எனக்கு லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ தென் செலக்ட் த எலமெண்ட் டு லெஃப்ட் சைடு, லெஸ் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க டு மூவ் டு த லெஃப்ட் சைடு. இன்டெக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவாக இருக்குது, அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க ஒரே ஒரு சிம்பிள் வேர்ட் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் மிடில் இன்டெக்ஸ் தென் செலக்ட் த எலமெண்ட் டு த லெஃப்ட் சைடு ஆஃப் மிடில் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் மூவ் ஆயிரும். திரும்பவும் மஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் மிடில் எலமெண்ட்டை பார்க்கும், தென் அதுக்கப்புறம் வேல்யூ கம்பேரிஷன் பண்ணோம், தென் 1 by 1 செக் ப்ராசஸ் பண்ணோம். அதாங்க ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when a match is found, in case என்னுடைய வேல்யூ மேட்ச் ஆயிடுச்சு, நான் ஐடென்டிஃபை பண்ண வேல்யூ ப்ளஸ் என்னுடைய வேல்யூ எல்லாம் மேட்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ டிஸ்பிளே சக்ஸஸ் மெசேஜ், வேல்யூ ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் டிஸ்பிளே சக்ஸஸ் மெசேஜ் with the index of element matched, with the index of element is matched அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பண்ணிடுவாங்க மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிடுவாங்க. நவ் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இன் தேர்ட் பாயிண்ட் இன் நோ மேட்ச் ஃபவுண்டு, முன்ன மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு என்ன பண்ணிடுவாங்க மெசேஜ் காமிச்சிடுவாங்க. இங்கே நோ மேட்ச் இஸ் ஃபவுண்ட் ஃபார் ஆல் கம்பேரிசன்ஸ், எல்லா கம்பேரிசன்ஸ்லேயும் எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா தென் டிஸ்பிளே அன்சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ், எதாக இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா என்னுடைய அல்காரிதம் யூ கேன் டிஸ்பிளே த மெசேஜ். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதுங்களா? அந்த 3 ஸ்டெப் புரியுதா? ஸோ இதுதான் எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பைனரி சர்ச் சூடோ கோட் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸாக சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ், எப்படி பைனரி சர்ச் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இங்கே ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பைனரி சர்ச் ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ், லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட் இன் an array must be sorted first for binary search. இதை ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சார்ட்டட் ஃபார் பைனரி சர்ச், என்னோடய எலமெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த எலமெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பைனரி சர்ச் ப்ராசஸுக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட்டட் ஃபர்ஸ்ட் பைனரி சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் நம்பர் டு ஹையஸ்ட் நம்பரை என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய பைனரி சர்ச் அல்காரிதம் அதான் இங்கே சொல்கிறாங்க லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் an array must be sorted first for binary search. The following example describe the step-by-step operation of binary search. Consider the following array of elements. The array is being sorted so it enables to do the binary search algorithm. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் அல்காரிதம் பண்ண முடியும். எந்த ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய அரே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டட் பண்ணணும். அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் தட் the array is being sorted so that it enable to do the binary search algorithm. Let use assume that the search element is 60. For example ஒரு நான் 60ங்கிற வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுறேன், அது கீழே டயக்ராமெட்டிக்கல் இருக்குது, அது பார்ப்போம். And we need to search the location or index.
இப்போ நான் இந்த 60ங்கிற வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we need to search a location or an index of search element 60 using binary searching process. இந்த 60ங்கிற வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பைனரி சர்ச்சிங் அல்காரிதமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ come to the example and see that your எக்ஸாம்பிள் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம சொல்லிக்கக்கூடிய அந்த 60ங்கிற வேல்யூ. ஸோ இது எப்படி சார் ஐடென்டிஃபிகேஷன் ஆகும், என்ன ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் we find the index of middle element of the array by using this formula. even though அந்த ஃபர்ஸ்ட் நான் இன்டெக்ஸ் வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா யூ கேன் யூஸ் இந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் தோ அது ஒரு 1 மார்க் கொஷினில் அல்லது 2 மார்க் கொஷினில் உங்களுக்கு கேட்கலாம். ரைட் அ ஃபார்முலா டு ஃபைண்ட் த மிடில் எலமெண்ட் ஆஃப் த பைனரி சர்ச்சிங் அல்காரிதம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மிட் ஈக்குவல் டு லோ ப்ளஸ் ஹை மைனஸ் லோ டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் இட் இஸ் 0 ப்ளஸ் 9 மைனஸ் 0 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 4. fractional part ignored. ஸோ fractional part ignored அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், மிடில் எலமெண்ட் எது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் மிட் வேல்யூங்க வந்து என்னது 0. எனக்கு இதில் மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 மைனஸ் 0 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 4. ஸோ எனக்கு அந்த பாயிண்டிங் வேல்யூலாம் எனக்கு வரக்கூடாது, ஃப்ராக்ஷனல் பார்ட்லாம் எதுவும் வரக்கூடாது. ஸோ அதை எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இக்னோர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு மிட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அப்படிங்கிறப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, 4 இஸ் த மிட் வேல்யூ ஆஃப் த அரே அவங்க சொல்லிட்டாங்க. 4 இஸ் த மிட் வேல்யூ ஆஃப் த அரே. இந்த இண்டிகேஷன் அடுத்த டயக்ராம் வெர்டிகல் ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. கால்குலேட் பண்ணியிருக்காங்க. மிட் வேல்யூ எனக்கு என்னது 0. எனக்கு மிட் வேல்யூ எதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் அங்கே என்ன சொன்னிக்கோ 0 ப்ளஸ் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா n மைனஸ் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஹை மைனஸ் லோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லோ எனக்கு என்ன அது சரி மிட்டு நான் சொல்லலை எதுவுமே. லோங்கிறது அங்கே 0 ப்ளஸ் ஹை அப்படிங்கிறது இங்கே என்னது 9. மொத்தம் எனக்கு இதில் எத்தனை வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. 0வும் சேர்த்துக்கணும், அதோட சேர்த்து தான் அங்கே 9 சொல்கிறோம். ஸோ 9 மைனஸ் லோ என்னது 0 டிவைடட் பை 2. இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னது அப்படின்னா 4. ஸோ த மிடில் ஆஃப் ப்ராசஸ் 4 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அதுதான் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 இஸ் த மிடில் வேல்யூ ஆஃப் அரே அப்படின்னு சொல்லியிருக்கோம். நவ் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்த ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பேஜில். நவ் கம்பேர் டு the search element with the value stored at middle value location 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிடில் வேல்யூ லொக்கேஷன் 4 எனக்கு இதுதான் மிடில் வேல்யூ லொக்கேஷன் 4. ஸோ அதிலேருந்து the value stored at location or index 4 is 50. தானே நம்மளுக்கு 50. ஸோ which is not match with the search element. search element is not match at the search value is 60. எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் என்னோடய வேல்யூ சர்ச் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 தான் நான் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஆனால் எனக்கு வந்து மேட்ச் ஆகலை, இன்டெக்ஸோடைய மிடில் பொசிஷன் எனக்கு என்ன ஆகலை, ஐடென்டிஃபிகேஷன் ஆகலை. ஸோ இஸ் கிரேட்டர் தென் 50. இதை காட்டில் அது என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூவாக இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். Now we change our low to mid plus 1. ஸோ அங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, லோ வேல்யூ என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிட் வேல்யூவை 1 ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ ப்ளஸ் பண்ணும்போது சேஞ்ச் அவர் லோ டு மிட் ப்ளஸ் 1 ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறோம். அண்ட் ஃபைண்ட் த நியூ மிட் வேல்யூ அகைன் யூஸிங் ஃபார்முலா. சேம் ஃபார்முலா திரும்ப யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்னுடைய வேல்யூ கால்குலேட் பண்ண ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ லோ டு மிட் ப்ளஸ் 1. ஸோ மிட் ப்ளஸ் 1 அப்படிங்கிறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 1 அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 ப்ளஸ் ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மைனஸ் லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன அது லோ 0 டிவைடட் பை 2. ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணும்போது
our new mid is 7. Our new mid is 7. என்னுடைய mid value எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. We compare the value stored at location 7. location 7 கம்பேர் பண்ண சொல்கிறாங்க. with our target value is 31. என்னுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டார்கெட் பண்ணுற வேல்யூ 31 டார்கெட் பண்ணுறேன். ஸோ இங்கே ப்ராசஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ என்னுடைய மிட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. பட் எனக்கு என்ன ஆகலை, வேல்யூ எனக்கு கிடைக்கல. சரிங்களா? த வேல்யூ ஸ்டோர்ட் அட் லொக்கேஷன் ஆர் இன்டெக்ஸ் இஸ் நாட் மேட்ச். இன்டெக்ஸ் இஸ் நாட் மேட்ச். எனக்கு அந்த வேல்யூ எனக்கு நான் கண்டுபிடிக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்டெக்ஸ் ஓகே, 7th இன்டெக்ஸ் எனக்கு வேல்யூ வந்தது, ஆனால் எனக்கு மேட்ச் ஆகலை. வித் சர்ச் எலமெண்ட் ரேதர் இட் இஸ் மோர் தென் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. த சர்ச் எலமெண்ட் மஸ்ட் பி இன் த லோவர் பார்ட். த சர்ச் எலமெண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் பார்ட். ஸோ அது என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஃப்ரம் த கரண்ட் மிட் வேல்யூ லொக்கேஷன். ஃப்ரம் த கரண்ட் மிட் வேல்யூ லொக்கேஷன். கரண்ட் மிட் வேல்யூ என்னுடைய லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் சொல்லிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கரண்ட் மிட் வேல்யூ இஸ் 5. அதிலேருந்து ஃபார் எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். த சர்ச் எலமெண்ட் டில் நாட் ஃபவுண்ட். எனக்கு இதனால எனக்கு எந்த வேல்யூ எனக்கு என்ன ஆகலை, ஃபவுண்ட் ஆகலை. ஹென்ஸ் வி கால்குலேட் த மிட் வேல்யூ அகைன் யூஸிங் த ஃபார்முலா. அகைன் திரும்ப கால்குலேட் பண்ணுறாங்க, மிட் வேல்யூ கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ஹை ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1. ஹை ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1. now mid equal to low plus I minus low divided by 2. ஸோ அதில் கால்குலேட் பண்ணும்போது என்னுடைய நவ் மிட் வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ அந்த 5 அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மிட் வேல்யூ ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபைனலாக ப்ராசஸில் எனக்கு என்ன கிடச்சிருக்கு, 5 கிடச்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இங்கே 5 லொக்கேஷனை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நவ் அதுக்கடுத்தது பாருங்கள். Now we compare the value stored at location 5. அந்த value 5ல location 5ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத கம்பேரிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. with our search element we found that it is match. இதில் எனக்கு மேட்ச் ஆகிருக்கு. the index value 5 matching searching value is the 60. it will be matched அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark கொஷின். ஓகே, நான் அதுக்கு நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய வேல்யூ எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேட்ச் ஆகி ப்ராசஸ் ஆயிடுச்சு. we conclude that the search element is 60. is found location or index is 5. என்னுடைய வேல்யூ நான் 60 கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னுடைய இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஃபார் எக்ஸாம்பிள் we take search element as 95. for this value is this binary search algorithm return unsuccessful result. for example நான் 95 அப்படிங்கிறத சர்ச் பண்ணுறேன். 95 அப்படிங்கிறது எங்கேயாவது இருக்கா? நோ, கிடையாது. ஸோ எனக்கு அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. சரிங்களா? நான் அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் ஒன் டெக்னிக் யூஸ். இந்த டெக்னிக் யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த பைனரி சர்ச் அல்காரிதம் இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சர்ச் அல்காரிதம். இட்ஸ் அ 5 mark புக் பேக் 5 mark ஆர் ஜென்ரலி யூ கேன் ஆஸ்க் இந்த 5 mark கொஷினில் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? ஸோ யூ ஹேவ் டு கோ த்ரூ தட். வெரி இம்பார்ட்டன்ட் டு தட் த ஃபார்முலா. அந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அது கால்குலேட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் டெக்னிக் யூஸில் மொத்தம் நம்மளுக்கு எத்தனை ஷார்ட்டிங் டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பபிள் ஷார்ட் அல்காரிதம், செலெக்ஷன் ஷார்ட் அல்காரிதம், இன்சர்ஷன் ஷார்ட் அல்காரிதம். ஸோ உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அல்காரிதம் இருக்குது. இந்த 3 அல்காரிதமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அல்காரிதம்ஸ். இந்த 3 அல்காரிதம்ஸுமே உங்களுக்கு if you ask in the 5 mark question. Okay, now we are going to discuss about the
sorting technique யூஸில் the first one is the bubble sort algorithm. bubble sort algorithm. ஸோ அந்த bubble sort algorithmல என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ bubble sort அப்படின்னா என்ன சார்? what do you mean by bubble? என்ன bubble அப்படின்னா இப்படி வரதான் bubble அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன ப்ராசஸ் இருக்குது சார் அப்படிங்கிறத பார்ப்போம். bubble sort is a simple sorting algorithm. இது ஒரு 1 mark. which is a simple sorting algorithm அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த bubble sort algorithm. the algorithm starts at the beginning. the algorithm starts at the beginning. இந்த algorithm எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா at the beginning of the list of values stored in the array. the value stored in the array. the beginning of value stored in the array. it compares each pair of adjacent. each pair of adjacent. each pair of adjacent அப்படின்னா என்ன சார்? each pair அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 values. ஸோ இந்த 2 வேல்யூஸை மேட்ச் பண்ணி என்ன ஆகும்னா கம்பேரிஷன் பண்ணோம். நான் சொல்கிறேன் இங்கே டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில். ஓகே, எலமெண்ட்ஸ் அண்டு ஸ்வாப்ஸ். எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா எலமெண்ட் அப்படின்னா என்னதில்ல அந்த அரேவில் கொடுத்துருக்கூடிய வேல்யூ தான். அந்த அரே வேல்யூ தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்டு ஸ்வாப். வாட் யூ மீன் பை ஸ்வாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச், ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. if they are in the unsorted order. they are in the unsorted order. unsorted arrayவாக இருக்கும்போது அதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேல்யூஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா this comparisons and paused to be continued until no swap are needed. என்ன சொல்கிறாங்க சார்? the comparisons and paused to be continued until no swaps are needed, which indicates that the list of values stored in an array is stored. இந்த வேல்யூவில் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அரேவில் ஸ்டோர் ஆகிருக்கும். the algorithm is a comparison. the algorithm is a comparison sort is named for the way smaller elements bubble. அந்த எலமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பபுள் வேல்யூ ஸ்வாப் பண்ணுறதுனால தான் அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா பபுள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இப்போ பபுள் ஷார்ட் அப்படிங்கிறது தெரியுதுங்களா? ஸோ அது ஸ்மாலர் வேல்யூவாக இருக்கும், அது பபுள் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ வேல்யூவை அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ஸ்வாப் பண்ணுறதுனால தான் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பபுள் ஷார்ட்டிங் அல்காரிதம் ஆர் பபுள் ஷார்ட்டிங் டெக்னிக் யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? to the top of the list. to the top of the list. although the algorithm is simple, it is too slow and less efficient when அப்படின்னு சொல்கிறாங்க. it is slow and efficient when compared to instruction sort and other sorting technique use அப்படின்னு சொல்கிறோம். instruction sort and other technique use. ஸோ இந்த அதர் டெக்னிக் யூஸ் ஆஃப் ப்ராசஸில் நம்ம இங்கே சொல்லி ப்ராசஸ் பார்க்குறோம். அதான் நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.